ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ மோசமான வீடாக இருந்தாலும் எப்படி சீக்கிரமாக ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல என் டார்கெட் வந்து இந்த சோஃபா தான். சோஃபாவை பார்த்தாலே இது சோஃபாவா இல்லை எல்லா திங்ஸும் வைக்கிற ஒரு டெம்பரரி பார்க்கிங் ஸ்பேஸா அப்படின்ற மாதிரி இருக்குது. டாய்ஸ் ஒரு பக்கம், ட்ரெஸ் ஒரு பக்கம், சில ரேண்டம் திங்ஸு அப்படின்னு அங்கங்கே பொருள் வந்து செதறி கிடக்கு. ஸோ இதை இப்போதைக்கு இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற பொருள் 3 நாளாக அங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு சோஃபாவை எம்டி பண்ணுறேன். இங்கே டவல் இருக்குது, அதுவும் அது சாதா டவல் இல்லை, ஈர டவல். அதெல்லாம் போய் காய போட்டு ஜிம்முக்கு போன பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்தந்த பொருளை எங்கெங்கே வைக்கணுமோ சாவி கொண்டு எடுத்து அந்தந்த பொருளை அங்கே வச்சுட்டேன். ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணாலே சோஃபா வந்து கிளியர் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டாய்ஸ் இருக்கே, இந்த டாய்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குங்க. நம்ம எவ்வளவு க்ளீன் பண்ணாலும் அடுத்த 10 நிமிஷத்தில் மறுபடியும் வெளியே ஓடி வந்துடும். எஸ்பெஷலி இந்த குழந்தைங்க இருக்க வீட்டில் டாய்ஸ் இல்லாத ஹாலை பார்க்கவே முடியாது. ஸோ எல்லா டாய்ஸையும் அந்தந்த பொருளை விளையாடிட்டு வைங்கன்னு சொல்வேன். ஆனாலும் இந்த பசங்க கேட்காம திரும்ப திரும்ப அங்கங்கே வச்சுட்டு போகிறாங்க. அடுத்து இந்த சேரை பார்த்தா, அந்த சேரை பார்த்தாலே ஒரு விஷயம் புரியும். நம்ம வீட்டில் சில சேரு உட்காரதுக்காக இல்லைங்க, இந்த துணி, பேக்ஸு, புக்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்காக தானே ஆயிரும். ஸோ இந்த பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து, அதாவது இந்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுமே சேர் உட்காரதுக்கே பார்க்கவே ஒரு நல்ல இதுவாக அந்த ப்ரொமோஷன் சொல்லுவாங்களே, வாங்க சேர் உட்காரதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இந்த டேபிளில் இருக்க அந்த டம்ளர், வாட்டர் பாட்டில், ஃபோனு, லேப்டாப்ஸு, சார்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து கூட்டமாக இருந்தது. ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோமே சார்ஜ் பண்ண வேண்டியதுனா ஃபோனு, லேப்டாப் எல்லாத்தையும் சார்ஜும் போட்டாச்சு. இப்போ இந்த சோஃபாவை கொஞ்சம் ப்ராப்பராக செட் பண்ணலாம், குஷன்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டு, கர்டன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டேன். ஆக்சுவலி க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபைனல் அரேஞ்சிங் தான் வீட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். ஒரு ரூமில் பெரிய பெரிய சேஞ்சஸ் எதுவும் செய்யாமல் ஜஸ்ட் கர்டன்ஸு, குஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணாலே திங்ஸ் இல்லாமல் க்ளீன் சர்ஃபேஸுங்க, அவ்வளோதான். ரூம் உடனே நீட்டாக தெரியும். ஸோ இதுதான் பாருங்கள். நான் ஃப்ளோர் கூட இன்னும் க்ளீன் பண்ணலை, ஆனால் ஹால் மட்டும் பார்த்தாலே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல பார்த்தா அந்த ஹாலுக்கும் வந்து இப்போ பார்த்த அந்த ஹாலுக்கும் ரெண்டுக்குமே சேம் தான். பட் வீடு வந்து ஆக்சுவலி முன்னை விட கிளட்டர் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம பெட்ரூம்க்கு போகலாம். ஹால் ரீசெட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் பார்த்தோம். இதை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு ஒரு தாட் கூட வந்துச்சு. பெட்டு மேலே புக்ஸு, டாய்ஸு, திங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இதையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அதோட இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். நம்ம பெட்ரூமில் ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது. பெட்டு மேலே இந்த அன்னெசரி திங்ஸ் இருக்குங்க. நைட்டு தூங்கும் போது இந்த புக்ஸ் எங்கே வைக்கிறது, இந்த டாய்ஸ் எங்கே போகணும், இந்த ட்ரெஸ்ஸு எங்கே போகணுன்னு எல்லாத்தையும் பார்த்து பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சுமே திரும்ப எல்லா திங்ஸும் அந்த பெட்டு மேலேயே தான் வரும். ஸோ அந்த பெட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக நீங்கள் காலியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மைண்டும் வந்து சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெட்டு மேலே எதையுமே நான் வைக்கக்கூடாதுன்னு நானும் முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், டெய்லி அந்த முடிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஒரு நாளாவது அதை கடைப்பிடிக்கணும். ஸோ இந்த பெட்ஷீட் வாங்கினேன், சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி எங்கள் ரூம் வந்து குட்டினால பெட்ஷீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா போட்டாலே வந்து ரூம் வந்து நல்லா இருக்கும். ஸோ கலர்ஸ் வந்து நல்லா வைப்ரண்ட் கலர்ஸை சூஸ் பண்ணுங்கள். சின்ன பெட்ரூமுக்கு லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நல்லா ரூமும் ஸ்பேஷியஸாக தெரியும். இது வந்து ஜெய்ப்பூர் காட்டன். நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். செம்மையாக இருந்தது மெட்டீரியலு, படுக்கவும் சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற கார்னர்ஸ் எல்லாம் சரி பண்ணி பெட்டை நீட்டாக செட் பண்ணுறேன். பெட்ஷீட் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே பெட்ரூமோட முழு லுக்குமே மாறிடுங்க. அதனால தான் வீடு ரொம்ப போரிங்காக இருக்குது போல் அப்படின்னு தோணும் போதெல்லாம் எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ஜஸ்ட் சேஞ்ச் த பெட்ஷீட், உங்களுக்கு அந்த மேஜிக் தெரியும். ஸோ அடுத்து பில்லோஸ், கவர்ஸ் மாற்றலாம்னு சொல்லிட்டு பில்லோஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், பெட்ரூம் சூப்பராக மாறிடும். நீங்களும் அந்த மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரியும், பெட்ஷீட் வந்து நம்ம மாறினாலே அந்த ஃப்ரெஷ் லுக் வந்து அந்த இது ரூம்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷ் பெட்ஷீட்டு, க்ளீன் பில்லோஸு, நோ அன்னெசரி திங்ஸு, ரூம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெட் செட் பண்ண உடனே என் பையன் அதை பார்த்தமே என்ன தோணுச்சுன்னு தெரியுமா? வாவ், நியூ பெட்டு, அடுத்த செகண்ட்லேயே ஜம்ப்புன்னு தான் பண்ணிகிட்ருப்பார். நான் இங்கே பெட் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன், அவர் அதை ட்ராம்புலின் மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுதாங்க லைஃப், என்ன பண்ணுறது. அவங்களுக்கு அதுதான் ஜாலி. அப்படியே விட வேண்டாம், அதுக்குன்னு குதிக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது.
சரி, இப்போ கிச்சன். இதுதான் இன்னைக்கோட ஆக்சுவல் சேலஞ்சு. கிச்சன பார்த்ததும் என்ன மொதல்ல என்ன பண்றதுன்னே தெரியாம சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தேன். ஆனா, நான் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோமே வெசல்ஸ் வாஷ் பண்ணிடணும். கவுண்டர் டாப்பு, ஸ்டவ்வு, ஃபைனலி ஃப்ளோரு. ஆர்டரா பண்ணுனா கிச்சன் கிளீனிங் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்குன்னே சொல்லலாம். முதல்ல சிங்க்ல இருக்க வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஒரு வேலை முடிஞ்சாலே கிச்சனில் ஒரு பெரிய ரிலீஃப் வந்துருங்க. ஏன்னா சிங்க்கில் நிறைய வெசல்ஸ் இருந்தால் நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் சிங்க்கை வந்து எம்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெசல்ஸையும் வாஷ் பண்ணி க்ளீன் ஆனமே அந்தந்த இடத்துல வச்சு பாருங்களேன். பண்ணாலே எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் கிச்சன் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோன் மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க வெசல்ஸ் மட்டும்தாங்க இங்கே ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்கும். எல்லா வெசலும் உள்ளே வரும். அது என்னானே ஒரு டிஷ் வச்சாலும் 2 டிஷ் வச்சாலும் மொத்த பாத்திரமும் உள்ளே இருக்கும். பாருங்கள், அந்த வெசலை மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணி வச்சேன். பார்க்கும் போதே சூப்பராக ஆயிடுச்சு. ஸோ எங்கேருந்து வர்றதுனே தெரியாது. ஜம்ப் பண்ணி உள்ளே வந்து விழுந்துருமானே தெரில, அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ எம்டி சிங்கை பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே வேறு லெவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ சிங்க்கு கிளியர். அடுத்து கவுண்டர் தான். கவுண்டர் டாப் மேலே இருக்க எல்லா அன்னெசரி திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. நல்லா வைப் பண்ணுங்கள். வைப் பண்ணிவிட்டு எனக்கு குட்டியாக இருக்கனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக தொடச்சிட்டேன். ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி வாட்டர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. கிச்சனில் ஒரு முக்கியமான விஷயம், கவுண்டர் டாப் மேலே எவ்வளோ கம்மி திங்ஸ் வைக்கிறீங்களோ கிச்சன் வந்து அவ்வளோ நீட்டாக தெரியும். அதனால் தினமும் பயன்படுத்துகிற திங்ஸை மட்டும் வெளியே இருக்கட்டும், மீதி எல்லாம் உள்ளே இருக்கட்டும். எவ்வளோ சொன்னாலும் நம்ம மொத்த பாத்திரமும் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அதுதான் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ எல்லா ரூம்ஸையும் மேஜர் கிளட்டர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் க்ளீனு, ஹால் க்ளீனு, பெட்ரூம் க்ளீனு. இப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது பெருக்குது. நான் எப்போவுமே ஸ்வீப்பிங்கை வந்து லாஸ்ட்டில் தாங்க வைப்பேன். ஏன்னா நம்ம மேலேருந்து திங்ஸ்லாம் எடுக்கும்போது டஸ்ட்டு திரும்ப கீழே வரும். அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக தரையை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் யூஸ்வலி அப்படி தான் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இது என்னோட ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஹால் நல்லா பெருக்கி கார்னர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் சூப்பராக பெருக்கிங்க. க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருந்தேன். டிவியில் பிக் பாஸ் ஓடுது. பையன் பக்கத்தில் கொஞ்சம் டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தால் நானும் க்ளோத்ஸ் ஃபோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி ஹவுஸ் ஒர்க் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. சில வேலைங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியாக துணியும் மடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.